காலையில ஒரு கைதி பிடிச்சுமே, அவன் பாவம் சார், அன்னாட காய்ச்சுன்னு சொல்றான், விட்டுலாமா சார்? அட நீ ஒண்ணு, அவன் அண்ணாட சாராயம் காய்ச்சறவையா? ஆ? ஏயா, இந்த தெருவில் ஒரு நம்பூதிரி இருக்காராமே, அவரை பாத்திருக்கியா? ஏன் சார் கேக்குறீங்க? நம்பூரி ஏதாவது ஃப்ராட் பண்ணனா சொல்லுங்க சார், அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லையா, அவர் இந்த ஏரியாலே ரொம்ப ஃபேமஸான ஆளியா. இன்னைக்கு அவர் கிளம்புற டைம் ஆயிடுச்சு, வீட்டுல இருப்பாரா என்னன்னு தெரியல. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம் சொல்றாங்கயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நமக்கு என்ன சார்? மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட், கமிஷனர் அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் கஷ்டம். நம்பூதிரி கிட்ட நான் போய் வேண்டியது சார். யோ, இதுதான் நம்பூதிரி வீடு, நீ போய் அவர் இருக்காரான்னு பாத்துட்டு வாயா. சரிங்க சார். என் பொண்டாட்டியை கூட்டு வந்தா பிரச்சனையா இருந்தா ஊர்லயே விட்டு வந்தேன். அவ திடுதிப்புன்னு சொல்லாம கிளம்ப நிக்கிறா. அட அவன் மட்டும் வந்தா பரவாயில்லப்பா, அவங்க அப்பனு சேர்த்துல அழைச்சிட்டு வந்திருக்கா. இப்ப அவங்க எப்படி சமாளிக்க போறேன்? சின்னசாமி பெரியசாமி மாதிரி இருக்க. அங்க கவனிச்சியாடா நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர்? இது அவனுங்களே தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இன்னைக்கு மாட்டானுங்க. என்ன விட்டு போறீங்களே? சீக்கிரம் ஏரியா. நம்பூதிரி வீட்டுல இல்லையா சார்? சும்மாரியா, இப்போதைக்கு நம்பூதிரியோட இவனுக்கு தான் எனக்கு முக்கியம். அவனுங்களை பிடிக்காம விட மாட்டேறியா? சார், நான் புள்ள குட்டிக்காரன், கொஞ்சம் மெதுவா போங்க சார். பேசாமரியா, மெதுவா பொங்கன்னு சொல்லி என் வெறிய குறைச்சிடாத. கட்டிங்க போட்டு கட் பண்ணி ஓட்டு வரான். என்ன நடக்க போதோ கடவுளே. என்ன விழுந்த மாதிரி சத்தம் கேட்டதே? இங்க யாரையும் காணுமே. நீ ஏதாவது பாத்தியா? அதுவும் இல்ல, மரத்துல தேங்காய் விழுந்திருக்கும். வாங்க. ஐயோ, உடம்பெல்லாம் எரியுதே. யோ, சும்மா கத்தாதயா. இப்பதான் ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணிருக்கேன். சின்னசாமி பெரியசாமி பிடிக்கிறத விட்டு உனக்கு ஒரு வேலையே இல்லையா? அவங்கள பிடிச்சா உனக்கு என்ன அவார்டா கிடைக்க போகுது? அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்லி நீ ஏன் தான் இப்படி அடிபட்டு சாகுறியோ? அவரு மட்டும் செத்தா பரவாயில்ல மேடம், என்னையும் சேர்த்து சாவடிக்கிறாரு. அவனுங்களை பிடிக்காம நான் ஓய மாட்டேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். ஓஹோ, இது உங்களுக்கு சாதாரணமா? நம்பூதிரிய பார்க்காம அந்த நாதாரி பயலுங்க துரத்துறதால தெய்வ குத்தமா போச்சுமா. அதனாலதான் இந்த உடம்பெல்லாம் ரணமா போச்சு. இந்த உடம்பு சரியானதும் குடும்பத்தோட போய் அந்த நாதாரி பயல அந்த நம்பூதிரிய போய் பார்க்கணுமா. ஹாய் பெரிய. உங்க அண்ணன் பக்கத்துல இருக்கானா? இருக்காரு, ஆனா பிளாட் ஆகி படுத்திருக்காரு. பிளாட்டா? என்ன பகல்லே தண்ணியா? ஆஹா, ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது இருக்கட்டும், உங்க அண்ணன் கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னல, இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், வந்து பாக்கட்டுமா? நான் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு மறுபடியும் கால் பண்றேன். ஓஹோ, நீ அவ்வளவு வழக்கமா பொண்ணா? ஓகே, வச்சுட்டுமா? அண்ணா, என் பாய் ஃப்ரெண்ட் உங்களை பாக்கணும்னு சொல்றாரு, வர சொல்லட்டுமா? என்னம்மா நீ, மாப்பிள்ளை என்ன இந்த நிலைமையில பார்த்தா அவர் மனசுல என்ன பத்தி என்ன நினைப்பாருமா? ஆமா, என்ன ஆரஞ்சு எல்லாம் உரிச்சு உரிச்சு நீ ஏத்துக்கிட்டு இருக்க? உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு தெம்பு வேண்டாமா? ஒரே பணியா இருக்கு. உள்ள குளிர் அடிக்குது. இந்த சேட்டையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட வச்சுக்காம யார்கிட்ட வச்சுக்கிறது? நீங்க எங்க வேலை செய்றீங்க, எங்க ஆபீஸ் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓ, இதான் பிரச்சனையா? இந்த பாருமா, எனக்கு 4-5 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலை நடக்குது. இதுல எதனா உனக்கு சொல்ல முடியும்? எனக்கே சில நேரத்துல புரிய மாட்டேங்குது. உனக்கு எங்க புரிய போகுது? புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். டெல்லி, பாம்பே, கல்கத்தா இங்க எல்லாம் போயிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஆனா எங்கேயும் போல, இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கீங்க. இங்கேயும் எங்க சுத்திட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கணும்னா இது எல்லாத்துக்கும் எனக்கு விட தெரிஞ்சாகணும். விட தெரிஞ்சாதான் தொட விடுவோம்னா நீ என்ன கணக்கு டீச்சரா? ஹலோ டாக்டர் பஞ்சபூதா இருக்காங்களா? ஸ்பீக்கிங். நீங்க சொன்ன மாதிரி நான் மல்டி ஸ்டைல்ல ட்ரை பண்ணேன் சார். என் பொட்டாட்டி எதுக்கு மசிய மாட்டறா? வேற ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்களேன். அது தெரியாமலே நானே டென்ஷன்ல இருக்கேன். முயற்சியை தொடரு.
ഞാനും ഈ വീട്ടിലുള്ള എല്ലാ റൂമും നോക്കിയിട്ടുണ്ട്. പക്ഷേ ഈ ഒരു റൂം മാത്രം പൂട്ടിട്ട് സീൽ വെച്ചിട്ടുണ്ട്. ഇതിൽ എന്തോ ഒരു ரகசியமுண்டு. இத ഞാൻ கண்டுபிடிக்காம விடாது. அப்பா, என் புருஷன் போக்கே சரியில்லை. அவர் ஹரிச்சந்திரனா இல்ல நரிச்சந்திரனான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. മനസ്സ് சரியில்லையா മോളെ? ഒന്നും പേടിക്കണ്ട. പക്കത്തെ സ്ട്രീറ്റിൽ ഒരു വലിയ മനോതത്വ ഡോക്ടർ ഉണ്ട്. ഈ ഏരിയയിലുള്ള എല്ലാ ആൾക്കാർക്കും നല്ല അഭിപ്രായമാണ്. നമുക്ക് അവിടെ പോകാം. ഉൻ പ്രശ്നം എല്ലാം പീസ് ആയിരും. சரி வாங்கப்பா, இப்ப போய் பார்க்கலாம். ஹலோ ஹலோ, நாகராஜ் குருக்கள் இருக்காருங்களா? இது குருக்கள் வீடு இல்லைங்க, ராங் நம்பர். இது 22338899 தானுங்க? ஆமா, இதே நம்பர்ல அவர்கிட்ட நான் பல தடவை பேசிருக்கேன். நீங்க கேக்குற நம்பர் கரெக்ட் தான், ஆனா ஆள் தான் தப்பு. நம்பர் கரெக்ட்னா நான் கேக்குற ஆளும் கரெக்ட் தானே? நீங்க தப்பான ஆள் மாதிரி தெரியுது. நீங்க என்ன குருக்களுக்கு செட்டப்பா? ஓய், செட்டப்பா செருப்பு பிஞ்சிரும். கோவப்படாதம்மா, நானும் செட்டப்பா மெயின்டைன் பண்றவன் தான். குருக்கள் என்ன கொடுக்குறாரோ அதை விட அதிகமாவே கொடுக்குறேன். ஓகேவா? டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா, வச்சுக்கிறேன். டேய், வெயிடா போனே. ராங் நம்பர் തന്നെ ഈ ഫോണിൽ വരുന്നുണ്ട്. இந்த போனையே என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா. நீ கவலைப்படாத മോളെ, ഈ പ്രശ്നം நம்ம டாக்டர் கிட்ட തന്നെ கேட்டு வாங்க, தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ம். நெக்ஸ்ட். டேய், அங்க பாரு யார் வரானே. ஐயோ, இவங்க எங்க இங்க வராங்க? டேய், என்ன பண்றது? டேய், இத பேச சமாளிடா. ஹலோ, 10 லட்சமா? 1 கோடி கொடுத்தாலும் சரி, வெளிநாட்டுக்காரங்க நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன். என்னுடைய லட்சியமே தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான் வைத்தியம் பார்ப்பேன். சாரி ஐ அம் பிஸி. உட்காருங்க. സാറേ, சொல்லுங்க. എനിക്കൊരു സംശയമാണ്. என்ன? നിങ്ങളെ രണ്ടാൾക്കാരിലെ യാരാണ് സത്യമായിട്ട് ഡോക്ടർ? நாங்க 2 பேரும் டாக்டர்ஸ் தான். എങ്ങനെ? சங்கர் கணேஷ் இல்லையா? விஸ்வநாத ராமூர்த்தி இல்லையா? லாரன் ஹாரி இல்லையா? கிருஷ்ணன் பஞ்சு இல்லையா? ஏன் சங்கர் மகாதேவன் இல்லையா? அது மாதிரி சங்கர் மகாதேவன் ஒரு ஆள் இல்ல. ஐயோ, சங்கர் மகன் மகாதேவன் அவன் அப்பன். ஆ. சங்கர் பாடுவான், மகாதேவன் பணம் வாங்குவான். ஓ, അങ്ങനെയാണില്ലേ? ஆமையா. என் புருஷன் நடத்தையில கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அத பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதே, உங்க புருஷனை பத்தி எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு போறீங்களா? உங்க புருஷனுக்கு நாங்க என்ன அண்ணனா தம்பியா? we are doctors. புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன இது, பொண்டாட்டின்னு இருந்தா புருஷன் மேல சந்தேகம் வரத்தான் செய்யும். டாக்டர், இவங்களுக்கு வாயா வாயா கொயா கொயா. என்ன பய பய கொய கொய? அதாவது அந்த வியாதி வந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஆம்பளை பார்த்தாலும் தான் புருஷனை பாக்குற மாதிரியே இருக்கும். அந்த வியாதி வந்தவங்க தான் வாயா வாயா கொயா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சைக்காலஜிஸ்ட் தானே? அப்படி கூட வச்சுக்கலாமே. அப்படி என்னங்க உங்க புருஷன் நீங்க சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாரு? அது வந்து ப்ராப்ளம் உங்களுக்கு தானே. இது எதுக்கு கூட்டுனீங்க? எங்க அப்பா. ஓ, அப்பன். ஆ. என்ன வியாதின்னு தெரிஞ்சு போச்சு. நான் எங்களை தனியா செக் பண்ணோம். நீ வெளியே போ. സോറി ഡോക്ടർ, എനിക്ക് ഡോക്ടറിന്റെ മേലെ വിശ്വാസം കുറവാണ്. നിങ്ങൾ എന്ത് ടെസ്റ്റ് വേണമെങ്കിലും ചെയ്തോ, എന്റെ കണ്ണു മുമ്പിൽ ചെയ്തോ. உங்க முன்னாடியே செய்யறோம். இத பாருங்க, நீங்க உங்க புருஷன் மேல அன்பா இருந்தாதான் அவரு உங்க மேல அன்பா இருப்பாரு. அதை விட்டு தேவையில்லாம அப்ப கூட சுத்திக்கிட்டு தெரிஞ்சா குடும்பத்தில் குழப்பம் வரும். ஏப்பா, இது என் புருஷன் குரல் மாதிரியே இல்ல? உங்களுக்கு மன பிராந்தி இருக்கு. ஒரு குவார்டர். அதனால தான் அடுத்தவங்க பேசுறதெல்லாம் உங்க புருஷன் பேசுற மாதிரியே இருக்கு. இதுல கூட ஒரு கிக் இருக்கு. உங்க குரல் கூட என் வீட்டுக்காரோட அண்ணன் குரல் மாதிரியே இருக்கு. എനിക്കും ഇവിടെ വന്നത് മുതൽ അങ്ങനെ ഒരു സന്ദേഹം ഉണ്ട്. என்ன? உங்களை பார்த்தா என் மருமகனுக்கு வயசானால் உங்களை போல തന്നെ ഉണ്ടാകും. எனக்கு உங்களை பார்த்தா அப்படி தெரியுமா இருக்கு? செத்து போன என் மாமனாரு சுடுகாட்டுல இருந்து பணமா எந்திரிச்சு வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அப்போ இவர் சின்ன வயசா இருந்தா உங்க மாப்பிள்ளை மாதிரி இருந்திருப்பான்னு சொல்ல வரீங்க அதானே? அது ஓ மன பிராணம். அவன் வேற, நான் வேற. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, நீங்க போகலாம். டாக்டர், எனக்கு இனியும் ஒரு சந்தேகம் உண்டு. என்ன? எந்த மாப்பிள்ள நின்னாலே உட்கார்ந்துட்டு இருக்கிற உயரம் തന്നെ காணும். உங்களுக்கு எவ்வளவு? எந்திரிச்சே காட்டுறேன், பாத்துக்கங்க. എന്താണ് எந்திரிச்சு சொன்னா கிளம்புறாரு? பாத்தீங்களா எவ்வளவுன்னு? മോളെ, നമ്മുടെ മാപ്പിളയ്ക്ക് ഇவ்வளவு പെരുസില്ല. കാല് കുറച്ചു പൊക്കം കൂടുതലാണ് ആള്. உங்களுக்கு சீக்கிரமா தானே வர சொன்னேன். இவ்வளவு நேரமா எங்க போனீங்க? எதுக்கு அவசரமா வர சொன்னேன்? கொள்ளடிக்குதா? கொள்ளையடிக்குவா? பேங்க்ல கொள்ளையடிக்கிறோட உழைஞ்சிட்டேன். பேங்க்ல இல்ல, எங்க டாடி கிட்ட. அதுதான் டூப்ளிகேட் பீரோ சாவி போட்டு கொடுத்தேன். அதுக்குள்ள பீரோவே காலி பண்ணிட்டியா? என்கிட்ட டூப்ளிகேட் சாவி இருக்குன்னு தெரிஞ்சு இப்ப அப்பா பீரோக்குள்ள பணமே வைக்கிறது இல்ல. சரி, விஷயத்தை சொல்லு. இப்ப கொள்ளையடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தலைப்புற செலவு? இப்ப செலவழிக்கிறதுக்காக இல்ல, ஏற்கனவே வாங்கின கடனை கொடுக்கணும். கடனை வாங்கி ஊதார்த்தமா செலவு பண்ணிட்டு இருக்கியா? எவ்வளவு கடன் இருக்கு? வட்டியோட சேர்த்து 25,000 இருக்கு. கந்து வட்டி கொடுத்தவன் பயங்கர நெருக்கடி பண்றான். எங்க டாடி இப்போ 50,000 ரூபாய் பணத்தை டிராப் பண்ணி பிரீஃப் கேஸ்ல எடுத்துட்டு வராரு. அதை நீங்க அடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆளுக்கு பாதி பாதி பங்கு போட்டுக்கலாம். ஆளுக்கு பாதி பாதியா?
பப்ளிக் கிட்ட மாட்டின டின்னு கட்டிடுவாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா வர டைம் ஆச்சு, சீக்கிரம் துணியை கட்டுங்க. துணியை கட்டுறதா? ஐயோ நான் அத சொல்லல, இத கட்டு உங்க மூஞ்சில அத கட்டுங்க. சொல்லு. என்னம்மா ஏதோ பிளான் இருக்க மாதிரி இருக்கு? டாடி பணம்லாம் டிராப் பண்ணிட்டீங்களா? ஆ. பொட்டி கொடுங்க டாடி, நான் தூக்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். இந்த கார் வரைக்கும் தூக்கிட்டு வரேன்னா நம்ப மாட்டீங்களா? நம்பவே மாட்டேன். பெத்த பொண்ணு நம்பலன்னா வேற யார டாடி நம்புவீங்க? ப்ளீஸ் டாடி, அதுக்கு இல்லம்மா, இதுல நிறைய பணம் இருக்குமா. ப்ளீஸ் டாடி ஆ? கொடுங்க டாடி. ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்குதுமா. குட்டி ஜாக்கிரதை. பார்த்து பத்திரமா எடுத்துக்கிட்டு வா. ஐயோ பெட்டி 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 திருடா. என்னாச்சு? அந்த திருட உங்ககிட்ட இருந்து என்னத்தை மேடம் திருடிட்டு போறான்? என்கிட்ட இருந்ததை திருடிட்டு போல, அத பின்னாடி ஓடுறாரு, அவர்கிட்ட இருந்தா பெட்டியை திருடிட்டு போறான். ஏய் சொன்னா கேட்டாடா, பொட்டி குடுத்துட்டு போறானே. அந்த ஆள் பெட்டியா? நான் உங்க பெட்டிங்களா அலையில அடிச்சுட்டு ஓடி வந்தேன். ஏன் அவர் பெட்டினா பிரிச்சு கொடுக்க மாட்டீங்களா? உங்க பெட்டியா இருந்தா பிடிச்சு கொடுத்து நான் பேர் வாங்கலாம் நினைச்சேன். அது வேஸ்ட். யாரு? நாதான் பெரிஸ் வந்துக்க, பெரிஸ். நீங்களா? கதவு பூட்டி இருந்ததை எப்படி வந்தீங்க? அம்மா, இந்தியாவுல இருக்கிற எல்லா பூட்டுக்கும் என்கிட்ட சாவி இருக்குமா. கதவை தர. உள்ள வரட்டுமா? நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். பேசாம சொல்லாம கொள்ளாம உள்ள பூந்துக்கலாம். சரி, எப்படி இங்க வரதான செய்ய போறா? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? ஒரு போன் பண்ணிருந்தா நீங்க இருக்கிற இடத்துக்கு நானே வந்திருப்பேன்ல. ஆமா, அப்பா வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தாரு, உங்களை பார்த்தாரா? நான் எங்க வாசல் வெளியே வந்தேன்? அப்போ சரி, 50 லட்சம் பணத்தை போய் 50,000 உங்ககிட்ட போய் சொல்லிருக்கான். ஆ? தூக்கு வர. அப்பா, இத ஊ முன்னாடி திறக்கணும்ன்றதுக்காக தான் இங்க எடுத்து வந்தேன். ஐயோ சீக்கிரம் தரங்களேன், இது திறந்தாதான் என் பிரச்சனையே தீரும். முதல்ல அதை மூடு, அப்புறமா திறக்கிறேன். சீ, ஆ, சீக்கிரம் தரங்களேன். இது. ஆமா, நீங்க தான் திருடன் கண்ணுல விரல விட்டு ஆட்ட ஆளாச்சே. அந்த பணத்தை எல்லாம் உங்க பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்தீங்க. அப்ப அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? இந்நேரம் அந்த திருட பொட்டியை திறந்து பார்த்திருப்பான். என்னங்க இது? ஏய், உங்க அப்பா பக்கா ப்ராடக்டி செங்கல வச்சு உள்ள ஏமாத்திட்டான். வெயிட் ஜாஸ்தியா இருக்கும்போது நினைச்சேன் நானு. இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது? இது செங்கல் படி, இது எனக்கு. ரெண்டு பேரும் இடிப்போம்.